தமிழக முதல்வர் அவர்கள் மகிழ்ச்சியோடு ஒன்றை சொல்லுகின்றார், என்னை பார்த்து குழந்தைகள்லாம் அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து நீங்க சிந்திச்சா என்ன பண்ணுவீங்க? மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களை பற்றி கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லும் போது என்ன சொன்னாங்க? மத்தியில் அமைச்சராகக்கூடிய தகுதி இன்னென்னாருக்கெல்லாம் இருக்குது. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன சொல்லுங்க. எனக்கு மறந்து போச்சு. எனக்கு மறந்து போச்சு. என்ன சொன்னாங்க? அவர்கள் இந்தி படித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்தி படித்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிலும் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கூட மத்தியில் அமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் ஹிந்தி அவசியம் என்று அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள், அவர்கள் படித்திருக்கின்றார்கள், அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போரை, யுத்தத்தை தமிழ் குழந்தைகள் மீது துவக்கி இருக்கின்றார்கள். இது எந்த கட்சிக்கும் எதிரானது அல்ல. இது தமிழ் குழந்தைகளுடைய எதிர்காலத்தின் மீது துவக்கப்பட்டிருக்கக்கூடிய யுத்தம் என்று சொல்லி நான் கருதுகின்றேன். ஏற்கனவே சொன்னது போல அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன, தனியார் பள்ளிக்கூடங்கள் துவக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தனியார் பள்ளிக்கூடத்தில் ஏன்டா இந்த சப்ஜெக்டை நீ வச்சிருக்க, நீங்க ஏன் இதை சொல்லிக் கொடுக்குற அப்படின்னு சொன்னா அதில் இருக்குது, நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். என்ன பதில்? என்ன பதில்? தமிழ் மொழி தான் சிறந்த மொழி, இந்தியாவிலே சிறந்த மொழின்னு பாரத பிரதமர் உட்பட எல்லாரும் சொல்லிட்டு சார், இந்தியாவிலே இல்ல உலகத்திலே. அப்ப ஆட்சி மொழியாண்டு தமிழ் மொழியை அறிவிக்கிறதுல என்ன தயக்கம் இருக்கு உங்களுக்கு? இந்தியும் இங்கிலீஷும் மட்டும் தான் இந்தியாவில் ஆட்சி மொழி சொல்றீங்க. தமிழ் வந்து அறிவிச்சிட வேண்டியதானே? ஒரு தமிழனுடைய மொழி எனக்கு அது ஒரு விருப்பம் இருக்குது, அது நடக்க ஒரு காலத்துல, கவலைப்படாது. முதல்ல தமிழை படிங்க. முதல்ல ஒரு தமிழனுடைய முறையில தமிழை நல்லா படிங்க. அதை கூட இப்ப படிக்க நிதி வராம இருக்கிறதுனால சொந்த மாணவர்களை கட்டாயப்படுத்தி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையொப்பம் வாங்குறது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையொப்பம் பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்களை கட்டாயப்படுத்தி வாங்குவதற்கு அன்புமணி அப்படி இதை அவர் பேசக்கூடாது. ஒரு பேப்பர் எடுத்து அவருடைய கடிதத்துல ராஜினாமா கடிதம் எழுதி முதலமைச்சர் கொடுத்துட்டு போட்டோம். இந்த மும்மொழி கொள்கை அவர் ஒரு அமைச்சருங்க, ஒரு அமைச்சர். அவரு இந்த வார்த்தை அவர் பேசலாமா? இருங்க, இது எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நடந்திருக்குதா? ஒரு கல்வி அமைச்சர் தான் சார்ந்திருக்கக்கூடிய துறையில் இந்த மாதிரி நடக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, போக வீட்டுக்கு. நடக்குதுன்னு சொல்ல உங்களால் பண்ண முடியலன்னு நீங்க அதை சொல்றீங்க. 1917 மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு, இதெல்லாம் திமுக எதிர்க்கிறதுனால தான் இடி போன்ற ரெய்டுகள் நடக்குதுன்னு துணை முதலமைச்சர் குற்றம் பேசுறாரு. துணை முதலமைச்சர் கொஞ்சம் ஒரு பொறுப்பாக இருந்துக்கிட்டு நல்லது. ரொம்ப அதிகமான ஒரு இடத்த முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரோன்னு நான் நினைக்கிறேன். இது அவருடைய வளர்ச்சிக்கு நல்லது கிடையாது. உதாரணமாக சொல்கிறேன், முதலமைச்சருடைய படம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் துணை முதலமைச்சருடைய படம் இருக்க வேண்டிய தேவை கிடையாது. முதலமைச்சர் அவ்வளவுதான்.